ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்க்கு எப்படி தமிழ் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை சொல்லி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் லேப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். பாருங்கள், 3 டாட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஏர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இதான் வந்து யூடியூப்போட தமிழ் சைஸு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஏக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஏரோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும் வரும். அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கீழே இருக்கிற இமேஜுக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதான் வந்து தமிழோட சைஸு. அந்த தமிழ் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை கிராப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் டிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலராக கிளிக் பண்ணி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது கலரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, ரெட் கலரு, பிளாக் கலரு, எல்லோ கலர்லாம் வந்து நீங்கள் வச்சிங்க, க்ரீனு இதில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்கும். பார்த்தோன்னே கிளிக் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் தேவைன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ தான் நான் வைக்க போகிறேன். இப்போ என் ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். இப்போ என் ஃபோட்டோ தான் எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம், இல்லை வந்து லைட்டாக வந்து கிராப் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக கிராப் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இந்த தம்ப்நெயில் சைஸு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வைக்க பாருங்கள். ரைட் சைடில் வைக்கலாம், ஆனால் லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு தான் நான் வைக்கிறேன். இதை வந்து சைஸ் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டெஸ்ட்னு இருக்கும். அதை டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன லெட்டர் வேணுமோ அதை எழுதிக்கலாம். நான் இப்போ வந்து ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் அப்படிங்கிறத எழுத போகிறேன். ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் இதான் எழுத போகிறேன் நான். ஏன் இது எழுதுறேன்னு கேட்டால் இந்த வீடியோவுக்கு வந்து இந்த நான் இப்போ செய்கிற தம்ப்நெயில் தான் வைக்க போகிறேன். ஹவு டு கிரியேட்னு எழுதிட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் சைடில் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து உங்கள் லெட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மறுபடியும் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹவு டு கிரியேட் எழுதியிருக்கோம். இதில் வந்து நம்ம தம்ப்நெயில் எழுத போகிறோம். இப்போ வந்து நம்ம தம்ப்நெயில் எழுதியாச்சு. இப்போ வந்து இது வேணுங்கிற அளவு சைஸ் பண்ணிக்கங்க. சைஸ் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து தமிழ் நான் எழுத போகிறேன். இந்த வீடியோ வந்து தமிழில் தான் நான் மேக் பண்ணுறோம். அதனால் வந்து நான் தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ டபுள் டப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தமிழ்னு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைப் பண்ணியாச்சு. சரி, இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கணும்னு நினைப்பேன். லெட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதனால் கொஞ்சம் நான் பெருசாகவே வச்சுக்கிறேன். இமேஜை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது. நான் எப்போயுமே ரெகுலராக வைக்கிற ஃபாண்ட்டு தான் வைக்கிறேன். இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதை தான் இப்போ எப்போயுமே எல்லா தமிழுக்கும் நான் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்க, இதுக்குமே வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஹவு டுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன், தம்ப்நெயிலுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன், தமிழுக்கு ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் பார்க்கவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தம்ப்நெயில் எழுதிக்கூட வேர்ட்ஸுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணுறது இது. இப்போ வந்து நான் தமிழுக்கு வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். நான் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தம்ப்நெயிலுக்கு வந்து இப்போ தம்ப்நெயில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி ஹவு டு கிரியேட்னு எழுதியிருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் இருந்தால் அதாவது நீங்கள் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டுருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு உங்களோட வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து நல்லாவே போகும். தம்ப்நெயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம், வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறது இல்லை. யாருமே வந்து தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு தான் பார்க்குறாங்க. தம்ப்நெயிலை வச்சு தான் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவே ப்ளே ஆகுது. அதனால் வந்து நீங்கள் வீடியோவில் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இமேஜுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டார்க்காக வச்சிடாதீங்க, நல்லா இருக்குது பார்க்க. ஓரளவுக்கு லைட்டாக வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் தான் வைக்கிறேன். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை 6 இல்லை 8 இல்லை 10 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. நான் ஒரு 5 இல்லை 6 தான் வைப்பேன் எப்போயுமே. இப்போ 5 வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து உங்களோட ஃபாண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் எழுதுனீங்க இல்லையா உங்கள் வேர்ட்ஸு, அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கலர் மாற்றிக்கிறேன், எல்லோ கலர் வச்சுக்கிறேன். நல்லா இல்லை பார்க்க, அதனால் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க, பார்க்குறக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். வச்சிட்டேன் நான். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சொன்னல, அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு பிளாக் கலர் வச்சுக்கிறேன். எல்லோவுக்கு வந்து பிளாக் நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா தம்ப்நெயில் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க ஸ்ட்ரோக்கு. இமேஜுக்கு வந்து மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இதில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணுன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரெட்டு நல்லா இருக்கேன், நான் ரெட்டே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ப்ளஸ் ஐக்கானுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆராக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை அல்ட்ரான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராவில் ஏன் சேவ் பண்ண சொன்னீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி பார்க்க வந்து பக்காவாக இருக்கும். இப்போ வந்து நான் கேலரியில் இருக்கேன், கேலரியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே இருக்குது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.